வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் கன்னி ராசியின் நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றல்களையும் ஏப்ரல் 2026 மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும் வாய்ப்புகள் மற்றும் அனுபவங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான ஜோதிட நிலைமையை உங்களுக்காக வழங்குகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கலாம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தின் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்களும், ஹஸ்தம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தின் முதல் மற்றும் 2ஆம் பாதங்களும் இடம்பெறுகின்றன. உத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் மன அமைதியை தேடும் நிலைக்கு வரலாம். ஹஸ்தம் பிறப்பினருக்கு செயல்களில் நுட்பம் அதிகரிக்கலாம். சித்திரை பிறப்பினருக்கு முடிவெடுக்கும் தருணங்கள் உருவாகலாம். ஒவ்வொரு பாதத்திலும் தோன்றும் நுணுக்கமான மனநிலை மாற்றங்கள் அனுபவங்களின் ஓட்டத்தை மெதுவாக மாற்றக்கூடும். தொழில் துறையில் குரு பகவான் ஆதரவு தருவதால் புதிய வாய்ப்புகள் மெதுவாக திறக்கலாம். எனினும் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து உருவாக்கும் அழுத்தம் காரணமாக ஒத்துழைப்பில் சற்று இறுக்கம் தோன்றலாம். ஆகவே முடிவுகளை அமைதியுடன் எடுப்பது நல்லது. பணநிலை சீராக இருந்தாலும் சுக்கிர பகவான் மாற்றம் தரும் நாட்களில் செலவுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் உடனடி முடிவுகளை தவிர்ப்பது பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதம் உடல் நலத்தில் மெதுவான ஏற்றத்தாழ்வுகள் தோன்றலாம். ராகு பகவான் வக்ர நிலையில் கும்பத்தில் இருப்பதால் தினசரி ஒழுங்கில் சிறிய சோர்வு உருவாகலாம். அதே சமயம் செவ்வாய் பகவான் மீனத்தில் இருந்து மன அழுத்தத்தை தூண்டும். இதனால் ஓய்வு நேரத்தை திட்டமிட்டு உணவில் எளிமையை பேணுவது நல்லது. சனி பகவான் பொறுப்புகளை நினைவூட்டுவதால் உடல் சோர்வு அதிகரிக்கும் நாட்களில் வேகத்தை குறைப்பது பயனளிக்கும். உறவுகளில் சூரிய பகவான் மீனத்தில் இருக்கும் முதல் பாதியில் உரையாடல்கள் நுட்பமான மாற்றம் காணலாம். இதனால் சில தவறான புரிதல்கள் தோன்ற வாய்ப்புள்ளது. எனினும் புதன் பகவான் மீனத்தில் சேரும் நாட்களில் பேசும் முறையில் கூடுதல் கவனம் தேவைப்படும். இதனால் குடும்ப சூழலில் பொறுமையும் நிதானமும் முக்கியமாகும். ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் சுக்கிர பகவான் ரிஷபத்தில் நகருவதால் அன்பு வெளிப்பாடுகள் இயல்பாக அதிகரிக்கலாம். முன்பு கூறிய நுணுக்கமான மனநிலை மாற்றங்கள் இங்கே உறவுகளின் ஓட்டத்தை மெதுவாக வடிவமைக்கும். தொழில் மற்றும் சமூக வட்டாரங்களில் குரு பகவான் மிதுனத்தில் இருந்து புதிய வாய்ப்புகளை திறக்கிறார். இதனால் உங்கள் திறமைகள் வெளிப்படும் சூழல் உருவாகலாம். அதே சமயம் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து உருவாக்கும் அழுத்தம் காரணமாக முடிவுகளை அவசரப்படுத்தாமல் எடுப்பது முக்கியம். சமூக தொடர்புகளில் மென்மையான அணுகுமுறை நல்ல பலனை தரும். மாத இறுதியில் சுக்கிர பகவான் அருளும் அமைதி உங்கள் முயற்சிகளை நிலையான வளர்ச்சியாக மாற்றக்கூடும். இந்த மாதம் உள்மன அமைதியை தேடும் பயணம் மெதுவாக ஆழம் பெறும். கேது பகவான் சிம்மத்தில் வக்ர நிலையில் இருப்பதால் பழைய நினைவுகள் மேலெழும். இதனால் தியானம், மூச்சு பயிற்சி போன்ற எளிய முறைகள் மனதை நிலைநிறுத்தும். சூரிய பகவான் மேஷத்தில் நகரும் 2ஆம் பாதியில் உள்வலிமை மீண்டும் எழும். மேலும் சுக்கிர பகவான் ரிஷபத்தில் தரும் மென்மை ஆன்மீக பயணத்தில் நம்பிக்கையை வளர்க்கும். இதனால் உள்ளார்ந்த தெளிவு உருவாகும். இந்த மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சீரான முன்னேற்றமும் சில சோதனைகளும் கலந்த காலமாக இருக்கும். தொழிலில் குரு பகவான் ஆதரவு தர, உறவுகளில் சூரிய மற்றும் புதன் இயக்கங்கள் நுட்பமான மாற்றங்களை உருவாக்கும். உடல் நலத்தில் ராகு மற்றும் சனி பகவான்களின் தாக்கம் காரணமாக ஓய்வு அவசியமாகும். மாத இறுதியில் சுக்கிர பகவான் தரும் அமைதி உங்கள் முயற்சிகளை நிலையான பலன்களாக மாற்றும். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி,
தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்வேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.